கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் உங்க வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வெளியரங்கமாகட்டும். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணட்டும் என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 147:14. உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவேன். நீங்கள் வேலை செய்கிற இடங்கள், எல்கைகள் இனி சமாதானம் உள்ளதாய் இருக்கும். அதை தொடர்ந்து வேலை செய்த இடத்திலே உச்சிதமான கோதுமையை அறுவடை செய்வீர்கள். வேலை செய்கிற இடத்துல எனக்கு சமாதானமே இல்லை, ஒரு நிம்மதியாக என்னால் அங்கே வேலை செய்ய முடியலை, என்னை நிம்மதியாக வேலை செய்ய அவங்க விடமாட்டேன்றாங்க, நான் உண்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் என்னை உண்மையாக இருக்க விடமாட்டேன்றாங்க, நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சாலும் என்னை பரிசுத்தமாக இருக்க விடமாட்டேன்றாங்க, அதனால எனக்கு இப்போல்லாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஹாப்பியாக நான் வேலைக்கு போன நாட்கள் இப்போ இல்லை என்றெல்லாம் சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேலை செய்கிற இடத்த சமாதானம் உள்ளவைகளாக்கி. அப்படின்னா நீ இருந்து வேலை செய்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் உனக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். கொடுத்து இந்த இடத்துலேருந்து எங்கேயாவது போயிடலாமா, வேறு வேலை தேடி போயிடலாமா, இல்லை வேலை இல்லைனாலும் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கலாமா என்று யோசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். அது எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்கள் உலக பிரகாரமாக வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, ஏன் ஊழியம் செய்கிற இடத்துல எவ்வளோ சமாதான கேடுகள், பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் இந்த சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். இங்கே விட்டுட்டு இன்னொரு இடத்துல போனால் அங்கே சமாதானமாக வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு சமாதான கேடு வரும், இதுதான் உலகம். ஆனாலும் நம்ம ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிருக்கணும். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் எல்கைகளை நான் சமாதானம் உள்ளவைகளாக்கி அந்த இடத்துல இனி உச்சிதமான கோதுமை அறுவடை செய்வீங்க. அங்கே நீங்கள் சமாதானமாக வேலை செய்கிறது மட்டுமல்ல, நிம்மதியாக வேலை செய்கிறது மட்டுமல்ல, அது சொல்லுவாங்க ப்ரொஃபஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்வாங்க. அவங்க வேலையில் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுதான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேலை செய்கிற இடத்துல உள்ள வேலையிலையும் இருக்குது, அதே நேரத்தில் அவங்க வாங்குகிற சம்பளத்துலேயும் இருக்குது. ஸோ உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்க வேணால் தாராளமான சம்பளம், தாராளமான அறுவடை. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமான லாபம், ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஸோ சாட்டிஸ்ஃபைடு லைஃப் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் இ. லோகநாயகி, பனம்பாக்கம். நான் BA LLB ஹானர்ஸ் ஜூன் 2025 முடித்தேன். ஆனால் மாநில வழக்கறிஞர் சங்கத்தில் அப்படின்னா ஸ்டேட் பார் கவுன்சில் பதிவு செய்வதில் தாமதமானது. இப்படிப்பட்ட சமயத்தில் என்னுடைய அம்மா 2026 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி அன்று நடந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகைக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். நான் முதல் முறையாக அந்த உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். கூட்டத்தின் முடிவில் தனி ஜபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜபித்து கொண்டேன். அந்த ஜபத்திற்கு பிறகு ஏப்ரல் 27ஆம் தேதி 2026 அன்று ஸ்டேட் பார் கவுன்சிலில் என்னை அழைத்து பதிவு செய்தார்கள். பதிவு செய்த மறுநாளே வேலை கிடைத்தது. நான் இப்பொழுது ஒரு வழக்கறிஞரிடம் வேலையில் சேர்ந்து விட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வந்ததற்கு பிறகு அவளுக்கு தடைகள் நீங்கி அவள் படித்த ஃபீல்டில் அவளுக்கு ஒரு நல்ல வழியை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். இந்த சனிக்கிழமை நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் சென்னை வேப்பேரியில் காலையில் 9:15 மத்தியானம் 2 மணி வரைக்கும் நடக்க போகிறது. திரளான ஜனங்கள் வருவார்கள். வர அத்தனை பேருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார், உங்களுக்கும் அற்புதம் செய்வார். இந்த சனிக்கிழமை உங்கள் டர்ன் நாள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தியாக்கி நாங்கள் வேலை செய்கிற இடத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவனே, இன்னைக்கு இந்த வசனத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். வேலையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல, நல்ல கம்பெனியில், நல்ல தேசத்தில், நல்ல ஒரு அரசு துறையில்
என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து உச்சிதமான கோதுமை அப்படின்னா நல்ல சம்பளத்தை அறுவடை செய்யவும், அதன் நிமித்தம் என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கிற அளவுக்கு இவர்களை ஆசீர்வதிக்கவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும். நெருக்கத்திலிருந்து என் பிள்ளைகளை விசாலத்திற்கு கொண்டு வந்து பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.